ஸ்ரீபாஷ்யக்காரர் காலத்துல நடந்த ஒரு விற்த்தாந்தம். சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல எழுந்தொழிருக்க, அவருடைய மட்டத்துல ததியாராதனை நடக்குது. ததியாராதனை நடக்குது, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க மடப்பள்ளி ஆச்சான்னு ஒருத்தர், கிடாம்பி ஆச்சான்னு பேர் இருக்கு. எதிவரனார் மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதேன்னு சுவாமி தேசிகன். எல்லாருக்கும் இப்பெல்லாம் மாடுலர் கிச்சன் தெரியும், சுவாமி தேசிகன் மாத்துலர் கிச்சன் அப்படின்னு. அந்த கிடாம்பி ஆச்சான் அவர் தான் ராமானுஜருக்கு ரைட் ஹேண்ட். அவர் தான் மடப்பள்ளி டிபார்ட்மெண்ட், மடப்பள்ளினா அந்த கிச்சன் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லா காரியம் பண்ணிட்டு இருக்காரு. மணி 2000 நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க. அதுவும் ராமானுஜர் மடத்துல ததியாராதனை எல்லாரும் சாப்பிட வந்துருவாங்க. நல்லா ஸ்தல சுத்தி பண்ணணும். அந்த கையை எடுக்காமல் இந்த நுனியில சாணி அப்படி வச்சுண்டு, அந்த சாணி அப்படி தொட்டு ஜலம் சேர்த்துண்டு, கையில ஒரு ஸ்தாலியில ஜலம் வச்சுண்டு அப்படி ஜம்மன் அப்படி இடம் பண்ணணும். இலையை சேர்க்கணும், அப்புறம் பழம் சக்கரை சேர்க்கணும். அவன் உட்கார்ந்த பிறகு பிரசாரத்தை பரிமாறணும். பிரசாரத்தில் கை வைக்கக்கூடாது. அப்புறம் நெய் சேர்க்கணும். அப்புறம் அவள் பரிசேஷனம் பண்ண உடனே எல்லாருக்கும் பெருமாள் தீர்த்து எடுக்கணும். அவள் ஹஸ்தோதகம்னு இலையினுடைய நுனியை அப்படி பிடிச்சிக்கணும். ஒரே சமயத்தில் அத்தனை பேருக்கும் பெருமாள் தீர்த்து எடுக்கணும். ஒரே சமயத்தில் எல்லாரும் சாப்பிட்டு பிராணாகுதி பண்ணணும். பிராணாகுதி முடிஞ்ச உடனே திருப்பி இந்த கையினுடைய நுனியை அப்படி இலையை அப்படி அலம்பிக்கணும். யார் சொல்லி கொடுக்கறது, யார் சொல்லிக்க போறா, யார் பார்க்க போறா, இப்போ எங்க நடக்கிறது? இத்தனை காரியங்கள் பண்ணணும். ஒரு ததியாராதனைனா இத்தனை காரியங்கள் பண்ணணும். ததிய ஆராதனைக்கு வந்தா என்ன பண்ணானா, ஸ்தல சுத்தி பண்ணினாளா, இலைய சரியா சேர்த்தாளா, பழஞ்சக்கரை சேர்த்தாளா, எல்லாருக்கும் பெருமாள் தீர்த்த சேர்த்தாளா, அப்படின்னு இத்தனை ப்ராசஸ் இருக்கு, இத்தனை ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் நடந்ததான்னு கேள்வி அதுக்கு அர்த்தம். இப்போ பாருங்க, ராமானுஜருடைய சபையில அவருடைய மட்டத்துல இப்படி ததியாரம் நடக்கிறதுனா, அதுவும் கார்த்தால இந்த பட்டி நடுநடுவில் போய் காஃபி சாப்பிட்டு வருவாளா? ராமானுஜருக்கு ரைட் ஹேண்டா இருக்கிறவர் எவ்வளவு ஆச்சாரமா இருப்பார். மலைமலையா பிரசாரத்தை குவிச்சு தளிகை பண்ணிட்டு இருக்க. அதுவும் கட்டை அடுப்பு, புகை போறதோ இல்லையோ, எடுத்து கட்டை அடுப்புல பெரிய பெரிய பித்தளை பாத்திரத்துல கணத்துல இருந்து ஜலம் இழுத்து அதுல தளிகை பண்ணணும். வரவாளுக்கு சாரம் போட்டுட்டே இருக்கார். ஒரு சுவாமி எனக்கு கொஞ்சம் தீர்த்தம் வேணும்னு கேட்டார். அவர் பாத்திரத்துல இருந்த தீர்த்தம் காலியாயிடுது. இவர் தீர்த்த சொம்ப எடுத்துட்டு போறாரு. கிடாம்பி ஆச்சான் எடுத்து, இவருக்கும் டயர்டு, உடம்பெல்லாம் வேத்து கொட்டி அப்படியே டயர்டா இருக்காரு. ஏதாவது ஒரு வாரம் சாப்பிட்டா போரும் போல இருக்கு. அப்படிப்பட்டவர் ரொம்ப டயர்டா இருந்ததுனால அப்படி கொஞ்சம் செவுத்துல சாஞ்சுட்டு அவருக்கு கிண்டியில தீர்த்த சேர்த்து, கிண்டியிலேருந்து அப்படி தீர்த்த சாதிப்பான். அப்படி தீர்த்த சாதிச்சா அப்படி வாயை திறக்கணும். வாயை திறக்கணும். கீழே சிந்தி வழியெல்லாம் மாறலாம், வழியக்கூடாது. அப்படி வாயை திறந்தாலாம் கலக்கணும். அப்படி தீர்த்த சாப்பிடணும், நிறுத்தாம சாப்பிடணும். இவர் சாஞ்சுட்டு அப்படி தீர்த்த சாச்சார். அது தூரத்துல இருந்து ராமானுஜர் பார்க்க, அங்கேருந்து வந்து ராமானுஜர் அவர் முதுகுல தட்டின, கிடாம்பி ஆச்சான் முதுகுல, பிரணதார்த்தி ஹரர்னு பேர், அவர் முதுகுல தட்டி, ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுக்கு இவ்வளவு அலட்சியமாகவா தீர்த்த சாதிப்பான்? ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் தீர்த்தம் கேட்டால் அவனுக்கு ஜாக்கிரதையாக கொடுக்கணும். அதுவும் சாப்பிட உட்காந்தவன்கிட்ட பரிவு காண்பிக்கணும். சாப்பிட உட்காந்தவன்கிட்ட எரிச்சல், நமக்கு 1000 கோபம் 1000 தாபம், நமக்கு டயர்ட்னஸ் எல்லாம் காமிக்கக்கூடாது. உடனே கிடாம்பி ஆச்சு, நானும் தான் கார்த்தால உழைச்சிட்டு இருக்கேன், எனக்கு தான் டயர்டாக இருக்குது, நான் தான் ஒரு வாரம் சோறு எனக்கு போடுறது கூட ஆள் இல்லை, நான் தின்னலை அப்படின்னு கத்தலாம் இல்லையோ? எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா இருக்கு. என்னென்ன ராமானுஜர் ஒருத்தரை சட்டுன்னு தொடுவாரா? இப்போதான் நம்ம யார் மேலே வேணால் இடிச்சுக்கலாம், எப்படி வேணால் இடிச்சுக்கலான்ற மாதிரி எதை பார்த்தாலும் மேலே டிங்குன்னு இடிச்சுட்டு போகிறோம். டக்குன்னு ஒருத்தரை தொடுவாரா ராமானுஜர்? ராமானுஜருடைய கரஸ்பரிஷம் எனக்கு கிடைச்சது பாக்கியம். நாம் பண்ண தப்புக்கு அடியனுக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன? ராமானுஜருடைய கரஸ்பரிஷம். பணிமானம் பிழையாமை அடியேனை பணி செய்த பெருமானம். உடனே விழுந்து சேர்த்து, என்ன நானும் தான் டயர்டா இருக்கேன், என்னையும் பிராணனை வாங்குறீங்கன்னு கத்தல.